இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதி. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டுமென்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் சொன்னார்கள். பவுலும் பர்னபாவும் கலாத்திய தேசத்தில் உள்ள லீஸ்திராவிலே தன் தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் சப்பானியாய் நடக்க முடியாதவனாய் இருந்த மனிதன் பவுல் பேசினதை கவனித்து கேட்பதன் மூலம் அவனுக்குள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்ததை பவுல் கண்டு, நீ எழுந்து கால் ஒன்று நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இந்த அற்புதத்தை கண்ட மக்களும் மெர்க்குரி, ஜூபிட்டர் போன்ற கிரகங்களை வணங்குகிற பூசாரிகள் பர்னபாவை ஜூபிட்டர் என்றும் பவுலை மெர்க்குரி என்றும் சொல்லி எருதுகளையும் பூ மாலைகளையும் கொண்டு வந்து அவர்களுக்கு பலியிட வந்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு உரத்த சத்தத்தோடு ஜனங்களிடத்திற்கு ஓடி, மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடு உள்ள மனிதர்கள் தானே. இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்புங்கள், அவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு பிரசங்கித்தார்கள். சிருஷ்டியை அல்ல, சிருஷ்டிகர்த்தரையே, உண்டாக்கப்பட்டவைகளை அல்ல, எல்லாவற்றையும் உண்டாக்கினவரையே தொழுது சேவியுங்கள் என்று அவர்களிடம் சொன்னார்கள். அவர் ஒருவரே வானங்களை ஞானமாய் உண்டாக்கி பெரிய சுடர்களான பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவர். பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். நட்சத்திரங்களை இலக்க திட்டமாய் எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறவர். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறவர். பூமியின் விளைச்சலை உண்டு பண்ணி ஜனங்களுக்கு தானியங்களையும் ஆகாரத்தையும் கொடுக்கிறவரும் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் போஷிக்கிற தேவனவர். சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் மனிதனாகிய நம்மை தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கி நம் வாழ தேவையான சகலவற்றையும் உருவாக்கி அனுதினமும் போஷித்து நாள்தோறும் நம்மை காப்பாற்றுகிறவர். இந்த தேவனை தொழுது கொள்ளும்படியாகத்தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும், அவரால் உண்டாக்கப்பட்ட சகல வஸ்துக்களும் தேவனை தொழுது கொள்வதை பற்றியும், மனிதர்களாகிய நாம் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும், எதற்காக தொழுது கொள்ள வேண்டும் என்றும் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிப்புகளிலேயே தம்முடைய முத்திரையை பதித்திருக்கிறார். மனிதர்களாகிய நாம் நம்மை உண்டாக்கின தேவனை சேவிக்க வேண்டியவர்கள். நாம் யாரை சேவிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம்? சிருஷ்டியையா, சிருஷ்டி கர்த்தரையா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரம தகப்பனே, எங்களை படைத்தவரே, இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவரே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவாதிபதியே, மனிதர்களாகிய எங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் இந்த பூமியிலே படைத்து எங்கள் நாசியிலே சுவாசத்தை கொடுத்து அனுதினமும் எங்களை போஷித்து வழிநடத்தி பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, வர இருக்கிற ஆபத்துக்களிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் எங்களை மீட்டுக்கொள்ள உம்முடைய ஜீவனை கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.